திருமண வரத்திற்கு உலக புகழ்பெற்ற திருக்கோவில் இது. இங்கு ஒரு தடவை வந்து இறைவனை வழிபட்டு சென்று விட்டால் போதும். எத்தனை தடைகள் இருந்தாலும் அத்தனையும் தகர்த்து திருமணமானது உடனே நடந்து வருகிறது. அப்படிப்பட்ட அற்புத திருக்கோவிலான திருமணஞ்சேரி என்னும் ஊரில் அமைந்துள்ள கல்யாண சுந்தரர் அல்லது உத்வாகநாதர் திருக்கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்க மக்களே, நான் உங்கள் சரோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்க முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இத்திருத்தலத்தின் மூலவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கல்யாண சுந்தரேஸ்வரர் அல்லது உத்வாகநாதர். தாயார் வந்து கோகிலாம்பாள். தலவிருட்சம் வந்து கருவூமத்தை மரம். தீர்த்தம் வந்து சப்தசாகாரம். இத்திருத்தலம் அமைந்துள்ள இடத்திற்கு புராண பெயர் வந்து மணஞ்சேரி அல்லது கீழை திருமணஞ்சேரி. இத்திருத்தலத்தை பற்றி அப்பர் மற்றும் சம்பந்தர் வந்து தேவார பதியம் வந்து பாடியிருக்கிறாங்க. தேவார பாடல் பெற்ற காவேரி வடகரை தலங்களில் இது வந்து 25வது தலமாக விளங்குகிறது. இத்திருத்தலத்தின் வரலாறு என்னன்னு பார்ப்போம் வாங்க. சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலாயத்தில் இருக்கும் பொழுது ஒரு நாள் பார்வதி தேவி ஈசனை வணங்கி மற்றொரு முறை தங்களை திருமணம் செய்து இன்புற வேண்டும் என்று வரம் கேட்க தாராளமாக என்றார் எம்பெருமான் ஈசன். ஆனால் எப்போது எங்கே என்று ஈசன் சொல்லாமல் இருந்ததால் நாட்களானது நகர்ந்து கொண்டே இருந்தது. இதனால் அம்மையும் கோபத்தால் ஈசனிடம் சற்று அலட்சியமாக நடக்க ஆரம்பித்தார். இதனால் சினம் கொண்ட எம்பெருமான் ஈசன் உமாதேவியை பூலோகத்தில் பசுவாக பிறக்க செய்தார். பின் சாப விமோச்சனம் வேண்டி பல இடங்களில் பசுவாக அலைந்து திரிந்து ஈசனை வழிபட்டார் பார்வதி தேவி. ஒரு நாள் அம்பிகை பொழிந்த பாலால் திருமேனி குளிரப்பெற்றும் சிவபெருமான் உள்ளம் கனிந்து அம்பிகை விரும்பியவாறு திருமணம் புரிந்து கொள்ளவும் சம்மதித்து பரத மகரிஷி நடத்திய யாக வேள்வி குண்டத்தில் தோன்றி உமையாலை திருமணஞ்சேரியில் திருமணம் செய்து அருளினார் என்பது தலவரலாறு. இத்திருத்தலத்தின் பெருமை என்னன்னு பார்ப்போம் வாங்க. திருமண வரத்திற்கு உலக புகழ்பெற்ற திருக்கோவில் இது. இங்கு ஒரு தடவை வந்து இறைவனை வழிபட்டு சென்று விட்டால் போதும். எத்தனை தடைகள் இருந்தாலும் அத்தனையும் தகர்த்து திருமணமானது உடனே நடந்து வருகிறது. திருமண பிரார்த்தனைக்காக இத்திருத்தலத்தில் நடைபெறும் கல்யாண அர்ச்சனை என்பது மிகவும் பிரபலமானது. கோவிலுக்குள் இருக்கும் மற்ற தெய்வங்களை எல்லாம் வணங்கிவிட்டு கல்யாண சுந்தரர் சன்னதி முன்பாக இருக்கும் பெரிய ஹாலில் நீண்ட வரிசையாக அமர்கிறார்கள். இதில் கல்யாண வரம் வேண்டுவோர் ஒரு வரிசையாகவும் இத்திருத்தலத்தில் வேண்டிக் கொண்டு கல்யாணம் ஆக பெற்ற புது திருமண தம்பதியினர்கள் ஒரு வரிசையாகவும் அமர்கிறார்கள். பின்பு பூஜைக்குரிய சாமான்களை அர்ச்சகர் வாங்கிக் கொண்டு கல்யாண சுந்தரேஸ்வருக்கு அர்ச்சனை செய்கிறார். சுவாமி மீது சாத்திய மாலையில் ஒன்றை ஒவ்வொருவருக்கும் தருகிறார். தம்பதிகள் தங்களுக்குள் அந்த மாலையை மாற்றிக்கொள்கின்றனர். திருமண வரம் வேண்டி அமர்ந்திருப்போருக்கு அவர்களது கழுத்தில் மாலையை அர்ச்சகரால் அணிவிக்கப்படுகிறது. பின்பு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அர்ச்சகர் வந்து சொல்றாங்க. இந்த அர்ச்சித்து தரப்படும் எலுமிச்சை ஆரோக்கியத்தையும், மாலை சந்தோஷத்தையும், விபூதி இஷ்டபூர்த்தியையும், குங்குமம் லட்சுமி கடாட்சத்தையும், மஞ்சள் சுபகாரிய அனுகிரகத்தையும் அளிக்கிறது என்பது பொருள். அர்ச்சனை செய்து தரப்படும் மாலையை வாங்கி சென்று வீட்டில் வைத்து பூஜை செய்ய வேண்டும். இங்கு தரப்படும் எலுமிச்சை பழத்தை மறுநாள் காலையில் சாறு பிழிந்து ஆகாரத்திற்கு முன்பு சாப்பிட வேண்டும். கல்யாணம் நடந்த பின் அந்த பழைய மாலையை திரும்பவும் எடுத்து வந்து தம்பதிகள் சமேதமாக இத்திருத்தலத்தில் கல்யாண சுந்தரேஸ்வருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு பிரார்த்தனையை பூர்த்தி செய்தல் வேண்டும். இதை இத்திருத்தலத்தின் பெருமைகள். இத்திருத்தலத்தின் சிறப்பு என்னன்னு பார்ப்போம் வாங்க. மற்ற கோவிலை பார்க்கறத விட இந்த கோவிலில் ராகுபவன் வந்து முழு உருவத்தோடு காணப்படுவார். அதனால வந்து அமாவாசை என்று இத்திருத்தலத்திற்கு வந்து ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்தால் குழந்தை வரமானது கண்டிப்பாக கூடிய விரைவில் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம். வேற எந்த கோவிலும் போய் பார்க்க முடியாது. இந்த திருத்தலத்தில் மட்டும்தான் ராகுபவன் வந்து முழு உருவத்துடன் கவச குண்டத்தோடு காணப்படுவார். சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைகோர்த்தபடி திருமண கோலத்தில் அருள்பாலிப்பது இத்திருத்தலத்தின் தனி சிறப்பு.
இத்தலத்தில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார். இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 25வது தேவார தலமாக விளங்குகிறது. இங்கு நவகிரகங்கள் கிடையாது. மூலஸ்தானத்தில் அம்பாள் தனியாக மணக்கோலத்தில் மணப்பெண்ணுக்குரிய நாணத்துடன் உள்ளார். இத்தலத்திற்கு கருவூமத்தை தவிர வன்னி, கொன்றை ஆகிய தலமரங்களும் உள்ளன. இதான் இத்திருத்தலத்தின் சிறப்பு. இந்த கோவில் திறக்கும் நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அதே மாதிரி மாலை வேளைகளில் 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். வழித்தடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் வழியில் ஆடுதுறைக்கு அடுத்து குத்தாலம்னு ஒரு ஊர் இருக்கும். குத்தாலத்திலிருந்து இடதுபுறமாக 12 கிலோமீட்டர் தொலைவில் திருமணஞ்சேரி அப்படிங்கிற ஊரில் இத்திருத்தலமானது அமைந்துள்ளது. அனைவரும் வாருங்கள். கண்டிப்பானது உங்கள் பிரார்த்தனையானது கைகூடும். இந்த வீடியோ அனைவருக்கும் பிடித்திருக்கும் நம்புகிறேன். பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.